ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் அதுதான் இன்னைக்கு மெயினான டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள எனர்ஜி என்னன்னு பார்த்துட்டு உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள எனர்ஜி என்ன நம்ம செக் பண்ண போகிறோம். இது பைல் செலெக்ஷன். நான் 2 பைல் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ பைல் 1 பைல் 2 உங்களுக்கு எந்த பைல் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இது பைல் 1. இந்த டெக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பைல் 1 சூஸ் பண்ணலாம். இது பைல் 1. இந்த கலர், இந்த டெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க பைல் 2 சூஸ் பண்ணலாம். பைல் 2, பைல் 1, பைல் 2. ஓகே, ஸோ டைம் கொஞ்சம் எடுத்துட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் 3 பேத்துக்கும் உள்ள எனர்ஜிஸ் என்னன்னு நம்ம செக் பண்ணிடலாம். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் செஷன் வேணும், டேரோ கிளாஸ் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பைல் 1. நான் இது ஷார்ட் வீடியோவாக தான் நான் போட போகிறேன். அதாவது ரொம்ப ஷார்ட்டாக தான் எனக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள எனர்ஜி நம்ம செக் பண்ணிவிட்டு தென் உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் அங்கே என்ன மாதிரியான சூழ்நிலை போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. ஓகே, உங்களைய இக்னோர் பண்ணிட்டு உங்க பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட போயிருக்கலாம், ஆர் நீங்க உங்க பர்சனை இக்னோர் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் மேல தேர்ட் பார்ட்டி கூட போனதுனால உங்களுக்கு ரொம்ப இன்செக்யூர் ஃபீலிங் வந்துச்சு, ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்க பர்சன் உங்ககிட்ட வரவே மாட்டாங்களோ அப்படின்னு. அதனாலேயே நீங்க இவங்க வேணான்னு சொல்லிட்டு போன மாதிரி இருக்கு. தேர்ட் பார்ட்டி கூட போனனால இவங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லாம, ஒரு கவலை, உங்களே இக்னோர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் பார்ட்டிக்கு முக்கியத்துவம் தராங்கங்கிற கவலை, வலி உங்களுக்கு அதிகமா இருக்கு. அது ஒன்றும் தெரியுது. இல்லை தேர்ட் பார்ட்டி கூட போனனால நீங்க உங்க பர்சன் வேணாம், நீ தேர்ட் பார்ட்டி கூடயே போயிரு அப்படின்னு சொல்ற மாதிரியும் தெரியுது. அதை நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்ன மாதிரியான சுச்சுவேஷன் சூழ்நிலையில இருந்தாலும் உங்க பர்சன் நீங்க இல்லாம அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. ஒரு தனிமையில இருக்காங்க. தனிமை இருக்கு. தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் தனிமை இருக்கு. பாருங்க, 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, ஏஸ் ஆஃப் கப்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ லவ், ஏஸ், 111 பாக்குறீங்களான்னு பாருங்க. ஆக்சுவலா 111 அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு மேபி ஒரு நியூ பிகினிங் யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நிறைய ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. அதோட சேர்த்து 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற சோல் கனெக்ஷன் அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி கூட இல்லை. இது நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா நம்பலாம். உங்க பர்சனுக்கு தான் உங்க மேல அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. உங்க ஞாபகங்கள் எல்லாமே உங்க ரிலேஷன்ஷிப் மேலதான் இருக்கு, உங்க மேலதான் இருக்கு. உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாம தான் அவங்க தவிக்கிறாங்க. நீங்க காமிச்ச லவ் அது அவங்களால மறக்க முடியல, ரீப்ளேஸே பண்ண முடியல. தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். இங்க எஸ்பெஷலி இங்கே லைஃப் பார்ட்னராக இருக்காங்க, லவ்வராக இருக்காங்க, யாராக வேணாலும் இருக்கலாம். பட் அவங்க உங்கள் 2 பேருக்குள்ள தான் சோல் கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. அம்மாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். பட் அவங்க ஞாபகம் எல்லாமே உங்கள் மேலே தான் இருக்குது. 111 உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பார்க்குறீங்களான்னு பாருங்கள். ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் வான்ஸ், கண்டிப்பாக ஏதாவது கிங் ஆஃப் வான்ஸ், ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். கொஞ்சம் தைரியம் வந்த மாதிரி தெரியுது. உங்கள் பர்சனுக்கு தைரியம் வந்திருக்கு உங்ககிட்ட வர்றதுக்கு. இத்தனை நாள் அவங்க பயத்தில் இருக்காங்க, இல்லை குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னா இப்ப ஏதாவது நம்ம ஐ திங்க் தேர்ட் பார்ட்டி கொடுக்குற டார்ச்சரா கூட இருக்கலாம். பார்க்கலாம் அவங்களுக்கு எனர்ஜி எப்படி இருக்கு நம்ம செக் பண்ணலாம். பட் நீங்க வேணும் தான் நினைக்கிறாங்க. ஏஸ் ஆஃப் கப்ஸ், நிறைய லவ் வச்சிருக்கேன், நான் உங்ககிட்ட காமிக்கணும், அந்த லவ்வை காமிக்கணும், நீ ஏன் உன் லைஃப்குள்ள விட மாட்டேங்கிற அந்த மாதிரி கேட்கற மாதிரி இருக்கு. பேஷன் அதிகமா இருக்கு, உங்க மேலதான் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. ஒரு தீவிரமான காதல்னு சொல்றோம்ல, அது உங்க மேலதான் இருக்கு. இந்த நெருப்பு இருக்கு இல்லையா, அந்த நெருப்பு மாதிரி தான் இருக்கு அவங்களுக்கு. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எடுத்தோடனே ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையில இருக்காங்க, நல்லாவே தெரியுது நமக்கு. நீங்க காமிச்ச லவ் அப்படி. ஆனா உங்க பர்சன் என்னன்னா உங்களை சீரியஸா எடுத்துக்காம இருந்திருக்காங்க. அதை நினைச்சு இப்ப இதுல ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும்னா அவங்க உங்களே சீரியஸா எடுத்துக்கல, உங்களே வேல்யூ பண்ணல. அதை நினைச்சுதான் இப்ப நல்லாவே அனுபவிக்கிறாங்க. அதோட வழி இப்ப தனிமையில நல்லாவே உணர்றாங்கன்னு சொல்லலாம். நல்ல ஸ்ட்ராங்காவே தெரியுது. மேனிஃபெஸ்ட் பண்றாங்க, மெஜிஷியன் கார்ட். ஸோ கண்டிப்பா உங்களை மேனிஃபெஸ்ட் பண்றாங்க, நீங்க லைஃப்ல வேணும். சரியா? ஸோ ஷார்ட் வீடியோ தான். நெக்ஸ்ட் உங்க பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டிக்கு எப்படி நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்க பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் அவங்க 2 பேரையும் நினைச்சுக்கோங்க. அவங்க 2 பேருக்கான கார்டு நம்ம எடுக்கலாம். தேர்ட் பார்ட்டிங்க யாரா வேணாலும் இருக்கலாம்.
கிங் ஆஃப் கப்ஸ் எம்பரர். எஸ், தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஷியோர். லவ்ங்கிற பேர்ல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் எம்பரர் வந்திருக்கு. லவ் அப்படிங்கிற பேர்ல உங்க பர்சனை அழகா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. இமோஷனல் பிளாக்மெயில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. லவ் நிறைய காமிக்கிறது. பிளாக் மேஜிக் நடந்திருக்கலாம், நிறைய பிளாக் மேஜிக் நடந்திருக்கலாம். ஏதோ சம்திங் பண்ணியிருக்காங்க, இல்லை உங்க பர்சனை மேனிப்புலேட் பண்ணியிருக்கலாம், பொய் சொல்லியோ இல்லை இமோஷ்னலா நான் நிறைய ஒன்று லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியோ, நீ தான் எனக்கு முக்கியம் வாழ்க்கையிலேங்கிற மாதிரியோ அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். நல்ல கண்ட்ரோல் பண்றாங்க. தேர்ட் பார்ட்டி வந்து பயங்கரமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒருத்தவங்க. அவங்கள விட்டுட்டு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எனர்ஜி செக் பண்ணிடலாம். ஓகே, 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். மணி, பணத்துக்காக கூட சிலர் வந்து உங்க பர்சனை வந்து உங்க பர்சன் கூட வந்து இருக்கலாம். பணம், குயின் வருது. ஸோ தேர்ட் பார்ட்டி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங். சரியா? சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி வந்து ஒர்க் பிளேஸ்ல கூட இருக்கலாம் தோணுது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போறதுக்கு தேர்ட் பார்ட்டி நிறைய கஷ்டப்படுறாங்க. ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியுது என்னன்னா, தேர்ட் பார்ட்டியோட கண்ட்ரோல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா தேர்ட் பார்ட்டி எப்படின்னா, நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி அப்படிதான் இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜி, ரொம்ப பயமுறுத்துற கேரக்டர். ஆமா, இமோஷனலா நிறைய பிளாக்மெயில் பண்றது, மேனிப்புலேட் பண்றது. மேபி உங்களை பத்தி கூட அவங்க 2 பேரும் பேசி இருந்திருக்கலாம். உங்களை பத்தி கூட தப்பா சொல்றது, இல்ல உங்களை பத்தி ஜஸ்ட் லைக் ஏதாவது ஒரு நல்லது விஷயமா சொல்ற மாதிரி சொல்லி உங்க பர்சனுக்கு வந்து தப்பா சொல்லி தர்றது, இந்த மாதிரிதான் தெரியுது. அவங்க கொஞ்சம் பிளாக் மேஜிக் பண்ற ஒரு கேரக்டரா இருப்பாங்க, அல்லது மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு நேர்மையான ஒரு பர்சன் மாதிரி தெரியல தேர்ட் பார்ட்டி. உங்க பர்சன்ட்ட நேர்மையா இருக்கிற மாதிரி தெரியல. உங்க எனர்ஜி பார்க்கும்போது அங்க லவ் இருக்கு, மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்கு, ஒரு பேஷன் இருக்கு, ஆழமான அன்பு இருக்கு, சோல் கனெக்ஷன் இருக்கு. ஆனா தேர்ட் பார்ட்டி கூட கம்பேர் பண்ணும்போது அங்க கண்ட்ரோல் அதிகமா இருக்கு. உங்க பர்சன் ரொம்ப பயப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்ச தேர்ட் பார்ட்டி வந்து பயங்கர டாமினேட்டிங், ரொம்ப பயப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி தான் தெரியுது. இல்ல பிளாக் மேஜிக்ங்கிற வார்த்தை வந்து எனக்கு மறுபடியும் அந்த கார்டு தெரியறதுனால சொல்றது, எல்லாருக்குமே வந்து இது பொருந்தாது. சிலருக்கு மட்டும் இதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி வந்து இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியல. தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறது வந்து ஒரு கண்ட்ரோல் தான் அதிகமா இருக்கு. அங்க ஏதோ சீட்டிங் நடக்கலாம், இல்ல நேர்மை இல்லாம இருக்கலாம், பணம் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணலாம், இல்ல சொசைட்டி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணலாம். இந்த மாதிரி தான் தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து தெரியுது. ஆனா உங்க கூட தான் அந்த சோல் கனெக்ஷன் வந்து இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, ஸோ பைல் 1 இதுதான் உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. ஸோ பைல் 2 இந்த டெக் சூஸ் பண்ண உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் உங்க பர்சனுக்குமான எனர்ஜி நம்ம பார்த்துடலாம். உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க. pile 2 viewers, current energy. தேர்ட் பார்ட்டினால உங்களுக்குள்ள நிறைய சண்டை வந்திருக்கலாம். உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்ல ஒரு அட்ராக்ஷன்ல ஆரம்பிச்சிருக்கும், வேகமா ஆரம்பிச்சிருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா இந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்திருப்பாங்க. ஒரு அட்ராக்ஷன் இங்க அதிகமா இருக்கு, ஒரு பேஷன் நீங்க வேணும் அப்படிங்கிற இதுலதான் வந்து உங்க லைஃப்குள்ள என்டர் ஆகியிருக்காங்க, அல்லது நீங்க என்டர் ஆகியிருப்பீங்க 2 பேருமே. ஆனா உங்க 2 பேருக்குள்ள தேர்ட் பார்ட்டினால எக்ஸ்பெஷலி பயங்கர சண்டை நடந்திருக்கலாம். இங்க தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். நிறைய ஈகோ இருக்கு, 2 பேருக்குமே ஈகோ அதிகமா இருக்கு. உங்க பர்சன் வந்து இன்னும் அந்த தாட்ல வந்து அந்த பாஸ்ட்ல இருந்து வெளியில வராம இருக்காங்க. சரியா? நீங்க கூட கொஞ்சம் வந்து இந்த ஹீல் ஆகிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. நீங்க ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க. பட் உங்க பர்சன் வந்து பாஸ்ட்ல உங்களுக்குள்ள நடந்த விஷயங்களை வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து அவங்களால வெளியில வர முடியல. அதே எண்ணங்களோட தான் வந்து அவங்க இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் உங்களுக்குள்ள நடந்த விஷயங்களை நினைச்சுதான் அவங்க இன்னுமே அதுல ஹீல் ஆகாம பாஸ்ட்ல நடக்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா அவங்க மனசுல வந்து உட்கார்ந்துருக்குன்னு நம்ம சொல்லலாம். Page of Cups. Yes,
அவங்க உங்ககிட்ட வரணும்னு எதிர்பார்க்கறாங்க, பட் ஈகோ தடுக்குது. ஈகோ நல்லாவே தடுக்குது. பட் வர வைக்கிறது வந்து கண்டிப்பா யூனிவர்ஸ் தான். ஓகேவா? யூனிவர்ஸ் தான் உங்களோட லவ்வை இப்ப அவங்க புரிய வைக்குது. ஐ திங்க் தேர்ட் பார்ட்டி ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன நம்ம எனர்ஜியில நம்ம பார்க்கலாம். பட் உங்ககிட்ட வரணும், சடனா வரணும். பட் எப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்க வந்து அவங்க அவங்க பக்கம் திரும்புறதே கிடையாது. நீங்க ஹீல் ஆயிட்டு இருக்கீங்க, காமா இருக்கீங்க. உங்க எனர்ஜியை வந்து நீங்க காம் ஆக்கிட்டு இருக்கீங்க. ஒரு புரிதல் வந்துட்டு இருக்கு, ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ உங்க பர்சன் வந்து உங்க லைஃப்குள்ள வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையா இருக்கு. அவங்க ஏதாவது பண்ணியாவது உங்க லைஃப்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரியான பிளானிங் போயிட்டு இருக்கு. பட் இப்பயுமே எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இன்னும் வந்து இம்மெச்சூர்டா தான் இருக்காங்க. இன்னொரு மெச்சூரிட்டி வரல. எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு பாட்டம் டெக். நான் சொன்னேன் பாஸ்ட்ல இருந்து வெளியில வரலைன்னு, 9 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா பாஸ்ட்ல இருந்து அவங்க வெளியில வரல. ஆனா என்னதான் உங்களுக்குள்ள சண்டை நடந்தாலும் அவங்களுக்கு உங்க கூட அந்த லவ், உங்களோட எனர்ஜி அது எல்லாமே வேணும். உங்களை மறக்க முடியலன்னு சொல்லலாம். சடனா வருவாங்க, சடனா ஆக்ஷன் எடுப்பாங்க, ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு கண்டிப்பா. பைல் 2. ஏன்னா உங்க லவ்வே வந்து ஸ்டார்டிங்ல ஒரு அட்ராக்ஷன்ல ஆரம்பிச்சிருக்கும். பட் இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த சண்டைக்கு அப்புறம் இது உண்மையான லவ். இந்த சைலன்ஸ்ல இருக்கும் போதுதான் அவங்களுக்கு வந்து இது வெறும் அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது, இது உண்மையான லவ் அப்படிங்கறதே வந்து இப்பதான் அந்த புரிதல் வந்துகிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா, ஈகோ ஒண்ணுதான். ஈகோ தான் வந்து அவங்களை வந்து ஆக்ஷன் எடுக்க விடாம தடுக்குதே தவிர அவங்களுக்கு லவ் அதிகமா இருக்கு. சடனா வருவாங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க. 5 ஆஃப் கப்ஸ் 5 வந்திருக்கு. 5 கண்டிப்பா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். அவங்க வந்து இந்த ரியல் வேர்ல்ட்ல வந்து உங்க கூட வாழ்ந்தே ஆகணும், நீங்க வேணும், அதுல நல்லா இதா இருக்காங்க. 2 ஆஃப் வாண்ட்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. நோ கான்டாக்ட் தான், பிரேக்கப் ஆகி இருக்குங்கிற மாதிரி இருக்கு. 5 ஆஃப் கப்ஸ் அவங்க பண்ண விஷயங்கள் நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தரல, உங்களுக்கு முக்கியத்துவம் தரல, அது நல்லாவே தெரியுது. உங்களை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. தேர்ட் பார்ட்டிக்கு தான் எல்லா முக்கியத்துவம் போயிருக்கு. உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க, உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி இருக்காங்க. 5 வந்திருக்கு. 5 ஆஃப் கப்ஸ், 5 ஆஃப் வாட்ஸ். அண்ட் அவங்க வந்து நோ அப்படின்னு சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு என்ன லைஃப்ல வேணுமோ அது வேணும் அப்படிங்கிறது அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சரியா? ஸோ நீங்க வந்து லைஃப்ல வேணுங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் பைல் 2க்கும் பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு வார்த்தை வருது. அண்ட் இதுல வந்து சிலர் வந்து உங்ககிட்ட ஒரு மாஸ்க் போட்டு இருந்திருக்காங்க. பைல் 2 உங்ககிட்ட ஒரு மாஸ்க் போட்டு தான் அவங்க வந்து உங்ககிட்ட மூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரியல் கேரக்டர் வேற. அண்ட் அவங்களுக்கும் தேர்ட் பார்ட்டிக்குமே வந்து என்ன மாதிரியான பேசியிருக்காங்க, என்ன மாதிரியான பிளானிங் போயிட்டு இருக்கு, அது எல்லாமே அங்க போயிட்டு இருந்தாலும் உங்ககிட்ட அவங்க வேற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். நீங்களும் வேணுங்கிறதுனால உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கலாம். தேர்ட் பார்ட்டிக்கும் எனக்கும் வந்து தேர்ட் பார்ட்டி மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் வழி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவங்களை விட்டுட்டு வர முடியல, அந்த மாதிரி சம்திங் ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். அது எல்லாமே மாஸ்க் தான், எல்லாமே பொய் மாதிரி தான் தெரியுது. பட் அவங்க வந்து நீங்க வேணும் தான் நினைக்கிறாங்க. சரிங்களா? 5 ஆஃப் கப்ஸ் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு இப்ப யோசிக்கிறாங்க. ஆனா ஒரே காரணம் ஏன் ஆக்ஷன் எடுக்கலைன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஈகோ தான். சரியா? நீங்க வந்து ஹீல் ஆயிட்டு இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் காமா இருக்கிற மாதிரி இருக்கு. பைல் 2. ஓகே, நம்ம இப்ப உங்க பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான எனர்ஜி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். அவங்க என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க, எப்படி அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு, நீங்க இல்லாம உங்க லைஃப் தேர்ட் பார்ட்டி கூட எப்படி இருக்கு. தேர்ட் பார்ட்டி உங்க பர்சனையும் நினைச்சுக்கோங்க. தேர்ட் பார்ட்டி கரியரா கூட இருக்கலாம் சிலருக்கு. தி சன். தேர்ட் பார்ட்டிங்க ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கு. அங்க ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. எஸ், நல்லா தெரியுது. மேரேஜ் ஆகிருக்கு கண்டிப்பா. தேர்ட் பார்ட்டிக்கும் உங்க பர்சனுக்கும் மேரிடு கப்பலா இருக்கலாம். இல்லைன்னா நீங்க இல்ல யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க 2 பேருக்குள்ளயுமே வந்து ஒரு கல்யாணம் நடந்திருக்கலாம். ஒரு ஃபேமிலி மாதிரி நீங்க 2 பேரும் வாழ்ந்திருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜிஸ் பைல் 2 வந்து தேர்ட் பார்ட்டி வந்து ஃபேமிலி, ஒரு லீகல் லைஃப் மாதிரி தெரியுது. சரியா? 10 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஹைரஃபண்ட். இப்ப ஃபேமிலி அந்த ஒண்ணுதான் காரணம். அவங்கனால வந்து உங்ககிட்ட வர முடியாததுக்கான ரீசன் தேர்ட் பார்ட்டி தான் இங்க காரணம். 3 ஆஃப் கப்ஸும் வந்திருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் சேரணும். இப்ப வந்து அவங்க உங்க லைஃப்ல சடனா வந்திருக்காங்கிறப்ப கர்மா தான் சடனா உங்க லைஃப்ல வந்து கொண்டு வந்திருக்கும். அண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்களும் வந்து உள்ள ஸ்டக் ஆகி இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. உங்க பர்சனுக்கு ஃபேமிலி இருக்கு. ஃபேமிலி கூட எனக்கு தெரிஞ்சவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. சந்தோஷம்னா அதுதான் ஒரு கம்ப்ளீஷன் அவங்க நினைக்கிறாங்க.
சரியா? ஃபேமிலி கூட வெளியில போறது, செலிப்ரேட் பண்றது, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இது என்னோட பொறுப்பு, நான் தான் என் ஃபேமிலிய பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னதான் உங்க மேல லவ் இருந்தாலும், நீங்களும் வேணும்னு நெனச்சாலும், ஃபேமிலிங்கிறனால ஸ்ட்ரக் ஆகி இருக்காங்க. ஆனா ஒரு ரியலைசேஷன் வந்துகிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு இப்ப என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, ஏன்னா இங்க கப் கார்டு வந்து உங்க இதுலயுமே நெறைய தான் வந்திருக்கு. ஸோ லவ் நெறைய இருக்கு. ஆனா ஃபேமிலிக்கு மேலயும் லவ் அதிகமா இருக்கு. அவங்களையும் விட்டு தர முடியல, உங்களையும் விட்டு தர முடியல. இந்த கேஜ்ல எப்படி மாட்டிட்டு இருக்காங்களோ, அந்த மாரி மாட்டிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு ஃபேமிலி மட்டும் முக்கியம்னு நினைச்சிருந்திருக்கலாம். பட் இப்ப வந்து இந்த உங்களுக்கு நோ கான்டாக்ட் இருக்கிறதுல வந்து நீங்களும் முக்கியம். அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் முக்கியமோ அதே அளவுக்கு நீங்களும் முக்கியம்ங்கிற மாதிரி இப்ப அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. இதுல நிறைய பேர் வந்து ஒரு டீச்சிங் ஒரு பொசிஷன்ல இருக்கலாம், இல்ல மென்டார் அந்த மாதிரி இருக்கலாம், இல்ல டேரோ கூட நிறைய பேர் கத்து வச்சிருந்திருப்பீங்க. டேரோ தெரியும், டேரோ கார்டு உங்களுக்கு ரீசெண்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல டேரோ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ற பிளான் இருக்கலாம். பட் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இது ஜஸ்ட் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு லீகலான ஒரு மேரேஜ் மாதிரி தான் தெரியுது மோஸ்ட்லி. பட் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. வெளியில கூட நடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. வேற ஒரு ஜஸ்ட் ஒரு திருப்தியா அவங்க லைஃப்ல வந்து பிடிக்காமயே இருந்தாலும் அவங்க லைஃப வந்து கொண்டு போகணும். எனக்கு இதுதான் கம்ப்ளீஷன், இதுதான் எனக்கு வந்து பாதுகாப்பு, இதுதான் எங்களோட கடைசி வரைக்கும் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் வந்து அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே நேரத்துல அங்க லவ் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க உங்ககிட்ட லவ் எதிர்பார்க்கிறாங்க. ஆமா, உங்ககிட்ட வந்த லவ் அளவுக்கு வந்து இங்கதான் மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. உங்ககிட்ட தான் மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. அங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேமிலிங்கிறனால அந்த பொறுப்பு எடுத்திருக்காங்களே தவிர மற்றபடி லவ் இருக்கிற மாதிரி தெரியல. தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் அங்கேயுமே இருக்கு. மேபி அவங்க அப்பா அம்மாக்காகவோ இல்ல சொசைட்டிக்காகவோ கரியர் இல்ல ரெஸ்பெக்ட் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க ஃபேமிலியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அந்த பர்சனோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க சந்தோஷத்துக்காகவும் சிலர் வந்து அவங்க சந்தோஷத்துக்காகவும் தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க. உங்க மேல இந்த ஃபீலிங்ஸ் இருந்தாலும் தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வர்ற மாதிரி அவங்க தெரியல. சரியா? நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வருவாங்களான்னு நான் வெரி சூன் அந்த மாதிரி வீடியோ நான் அப்லோட் பண்றேன். ஏன்னா இது ரொம்ப லாங் வீடியோ ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பைல் 2 உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும், ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.